வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். குட் மார்னிங். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மிட் நைட் 5:30. ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மந்தைக்கு போயிட்டுருக்கோம் வீட்டிலேருந்து. இன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி. ஸோ தைப்பூசம் முடிஞ்சு அடுத்த நாள் அறுபடை போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம மந்தையில் போயிட்டு பிள்ளையார் கோயிலில் போய் மாலை போட்டு அறுபடைக்கு இன்றைக்கி காலையில் மாலை போடுறோம், நைட்டே அறுபடை கிளம்புறோம். அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம விளாக்கில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஞாபகார்த்தமாக, ஏன்னா அறுபடைக்கு போகிறனால ஞாபகார்த்தமாக இருக்குன்னு எடுக்கிறோம். நம்ம ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் சேவ் பண்ணியிருந்தாலும் எப்படியாச்சும் டெலிட் ஆகிடுது. அதனால் நம்ம விளாக் எடுத்து யூடியூப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ல, அதுக்காக தான். நாங்கள் போய் மாலை போட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா மாலை போட்டாச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். மாமா ஒருத்தர், நான். வேலைக்கு எரியுது. மாலை போட்டாச்சு. ஓகே, டன். நம்ம மாலை போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மணி பார்த்திங்கன்னா 5:30. நாங்கள் பிளான் பண்ணது 5 மணிக்கு பிளான் பண்ணோம். மணி இப்போ நம்ம மாலை போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதோட வந்து நான் ஷார்ட்ஸும் போடுவேன், அதே மாதிரி ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நாங்கள் அறுபடைக்கு வந்துட்டு 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு என்னென்ன குட்டி குசும்பு வேலை பார்க்குறோமோ அதெல்லாம் வந்துட்டு நான் இதில் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க, அதனால் சத்தமாக பேச முடியாது. இங்கே பாருங்க, ஊரே தூங்கிட்டுருக்கு. ஸோ சத்தமாக பேச முடியாது. இப்போ மாலை போட்டாச்சு. மாலை போட்டுட்டு நானும் மாமாவும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மாமா முன்னாடி போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? நைட்டு வந்துட்டு 10 மணிக்கு கிளம்புறோம். இப்போ வந்துட்டு மத்தியானம் வந்து ஜாமான் வாங்க போகணும். ஜாமான் என்ன வாங்குறதுன்னு இன்னும் யாருமே பிளான் பண்ணல மலைக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். மெயின் வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம வச்சு தான் டெலிட் ஆகிரும், இல்லைன்னா மிஸ் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 11 ஆச்சு. மாமா இப்போ தான் வந்திருக்காரு. நைட்டு மழையெல்லாம் பற்றி பெருமையாக சொல்கிறோம் மாமா. வணக்கம் மக்களே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. போன வீடியோவில் வந்துட்டு காலையில் மாலை போட்டு எல்லாம் கிளம்பி போயிருப்போம். இப்போ வந்துட்டு நைட்டு 11 ஆச்சு. இப்போ என்னென்னா பஸ் வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியுதுங்களா? சாரி, டெம்போ ட்ராவல்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கத்தாலப்பட்டியிலேருந்து இப்போ டைரெக்டாக திருவண்ணாமலை வழியாக திருத்தணி போகிறோம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ஃபன்னாக தான் போகும். நான் அதை பஸ்ஸில் போய் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ வந்து சாமி கும்பிட போயிட்டாங்க, எல்லாம் நம்மளை தேடிட்டுருக்காங்க, போயிட்டுருக்கேன். வணக்கம் மக்களே. இப்போ என்னென்னா நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அண்ணன் கருவாயில் வெக்கப்படுறான் பாருங்க. மாமா அசோக் மாமா ஆய் சொல்லுவாமா. எல்லாம் வந்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்துட்டு நம்ம திருவண்ணாமலை போகிறோம். பாட்டு ஓடிட்டு இருக்கனால காப்பிரைட்ஸ் வரும். நான் அப்புறம் தான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. பார்த்தீங்கன்னா எந்த வழியாக போகிறதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஓகே. சென்னை பைபாஸ் சரிங்களா? அப்படி நேராக திருத்தணி திண்டிவனம், திருத்தணி அப்படி போய்க்கலாம். அதுதான் ஷார்ட்டு, அதனால சரி. திருவண்ணாமலை அப்படி தானே? திருவண்ணாமலை போகிறோம்னா கொஞ்சம் இது சைட்டாக போனால் எத்தனை மணிக்கு திருத்தணி போகணும்? காலையில் திருவண்ணாமலை போய் போனால் அது திருவண்ணாமலை போனாலும் பார்க்க சொல்ல முடியுமான்னு தெரியல. திருவண்ணாமலை கடை தான் பார்க்கணும். ஆமாம். அது எத்தனை மணிக்கு போகும்? 4 மணிக்கு போகுமா? போயிடலாம். ஆமா, என்ன பண்ணலாமா? திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு போயிடலாம்ல. அடிவாரத்தில் சாமி கும்பிட்டு கும்பல் இருக்காதப்பா காலையில். இவரு தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வரைகிறாரு. மாமா உன்னோட தரப்பு சொல்லுமாம்மா, வீடியோ எடுத்து. இல்லைம்மா ஏமாம்மா 11 மணிக்கு வாங்கினா 12 மணிக்கு வந்துட்டு 11க்கு தான் வந்தேன். நீ மட்டும் தெளிவா நல்ல நேரத்துக்கு வந்துட்டு எங்களை மட்டும் முன்னாடி வர சொல்லிட்டியா?
ஏமாம்மா ஜீவானந்த கணக்கு நம்மளா கணக்கு கிடையாது. அவர் வந்துட்டு எப்படி அங்கிட்டு ஜீவாக்கு நல்ல மாற்றிடுவியா? ஏதோ கான்டாக்ட் இருக்கு, கரெக்டாக வந்துட்டார். இந்நேரம் குருசாமி மணிவல் மாமா ஏதாச்சும் சொல்லணுமே. போயிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனால் கரெக்டாக இருக்கு. அதான் சொல்லுமாம்மா, அவனை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு கேமரா எடுத்தாங்க. மாமா இப்போ என்னதான் பிளான், எங்கே தான் போகிறீங்க ஃபஸ்ட்டு? ஃபர்ஸ்ட் உருட்டு பார்த்துட்டு கிளம்புறோம். சொல்லுமாம்மா. திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் திருத்தணி. திருவண்ணாமலை சொல்லு, அப்போ திருத்தணி. சரி, ஓகே. சொல்லிட்டேன். போகிற வழியில் எந்தெந்த கோயில் போகும்போது அட்டன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்ல, போகிற வழியில் எந்த கோயில் வந்து அட்டன் பண்ணிக்கோன்னு சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. சரி மாமா, நீ எந்தெந்த ஊர் பிளான் பண்ணி வச்சிருக்க சொல்லுங்க. நீ எந்தெந்த கோயில் சொல்லி எல்லா கோயிலும் போகலாம்டா. சரி, திருப்பதி போயிட்டு வரலாமா? தமிழ்நாட்டில் அங்கே திருத்தணிலிருந்து இறக்கி விட்டா பாத யாத்திரை மாப்பிள்ளை போயிட்டு வந்துட்டு. சரி, அப்படியே நான் அரவக்குறிச்சியில் வந்து ஜாயின் ஆகிக்கிறேன். அண்ணா, இப்போ என்னதான் ஃபர்ஸ்ட் எங்கே போக போகிறோம்? அதுக்கப்புறம் திருத்தணிக்கு அப்புறம் சுவாமி மலை வார வழி உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? யாரும் ஐடியா இல்லை. எங்கள் அம்மா கடை சொல்றாரு. அப்புறம் சாப்பாடு சாமி இப்படி எத்தனை டிக்கெட் காப்பிரைட் ப்ராப்ளம்னால பார்க்க சின்னதாக ஓடுது. இதுதான் முதல் டீ கடை பார்த்துங்க. முதல் டீ கடையில் முறுக்கு பாக்கெட் காணாம போயிடுச்சு. அடுத்து இன்னொரு சிப்ஸ் பாக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருக்காரு. மைக் ஒழிச்சிருக்கோம் மாமா, யாருக்கு தெரியாம. மாலை போட்டு இது சாப்பிடலாமா? பிச்சுதான் மாமா. இல்ல நீ இல்ல நீ பிக்கல, நீ செல்ல முடியுமாமா? நான் பிக்கிறேன். முறுக்கு தான் தரல, ஏதாச்சும் கொடுங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அங்கிட்டு போயிடுச்சு. இந்த பங்கு மாமா பார்த்தீங்கன்னா அசோக் மாமா ஏமாத்தாடு. குருசாமி குழுவில் நடுங்கிட்டு இருக்காரு. இனிமேல் நீதான் குருசாமி, அவரு சின்ன குருசாமி, இவர் பட்டசாமி. அப்படியே மாட்டிக்கணும். இப்போதான் வந்துட்டு நம்ம டிக்கெட்லேருந்து வண்டியில் ஏறி அடுத்து வந்து திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சூதுகாமம் படம் ஓடிட்டுருக்கு. இதை நான் கட் பண்ணிடுறேன், இல்லைன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இவ்வளோ குரூப் உட்காந்துருக்கு. மணி எத்தனை அண்ணா? மணி எத்தனைங்கண்ணா? மணி பார்த்தீங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. திருவண்ணாமலை வந்துட்டோம். வணக்கம் மக்களே. இப்போ வந்துட்டு நான் திருவண்ணாமலையிலேருந்து தெற்கு வாசல்லேருந்து கிழக்கு வாசல் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தெற்கு வடக்கு எனக்கு தெரியல. இப்போ என்னென்னா போயிட்டு செல்லுலாம் உள்ளே வச்சுட்டு வரோம். இப்போ போயிட்டு எல்லாம் குளிக்க போயிட்டாங்க. ஸோ நான் போயிட்டு செல்லு வச்சுட்டு நம்ம ட்ராவல்ஸில் போய் நான் செல்லு வச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து குளிச்சாச்சு. இப்போ குளிச்சுட்டு சாமி பார்க்க போகிறோம். மைக் எடுத்தா இல்லைம்மா, மறைக்க முடியாது சட்டையில்.
வா சொல்லுமாம்மா, படம் எப்படி மாமா இருந்துச்சு? என்ன படம் பார்த்த? குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வடக்கு கோபுரத்துலேருந்து கிழக்கால கோபுரத்துக்கு போகிறோம். நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு அடுத்து வந்து திருத்தணி. கண்டிப்பாக திருத்தணி முடிச்சுட்டு நம்ம சுவாமி மலையில் இல்லைம்மா, சுவாமி மலையிலேருந்து அதான் வடபழனி ஒன்று வந்துடலாம். ஓகேவா? இல்லைம்மா, திருத்தணி முடிச்சுட்டு வடபழனி வந்து சாமி மலை வரலாம். சென்னையில 2 கோயில். பரவாயில்ல மாமா, சுற்றுலாமா ஒன்றும் இல்லை. தாம்பரம் பக்கத்தில் போனீங்கன்னா அக்கா வீட்டில் பெல்ட் இருக்குது. நான் பெல்ட் எடுத்து தான் தரணும். அங்கே போனீங்கன்னா நான் பெல்ட் எடுத்து தருவேன். சென்னை அம்பூர்லேருந்து சென்னை வரைக்கும் வாடகை. அதுக்காக ஆல்ரெடி வாடகையில் தான் இருக்குது ஆளாளுக்கு. அதெல்லாம் ஒன்று இருக்குது. சரிங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள் பேசுகிறோம். பாய். நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். லைனில் நின்றுருக்கோம். மாமா கொஞ்சம் விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்ஜினியர். ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். லைனில் நின்றுருக்கோம். லைன் வந்து நின்றுருக்கோம் கோயிலுக்குள்ள. மாமா நவரு, மாமா முன்னாடி நவரு. நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டாச்சு. 6 மணிக்கு போனோம், 8 மணிக்கு போயாச்சு. இப்போ வந்துட்டு தெக்கால கேட்டுக்கு போகலான்னா மாமா வடக்கால கேட்டுக்கு போகலாங்கிறாரு. ஆனால் வடக்கால கேட்டில் விட மாட்டாங்க. ஆமாம், ஒன்லி இன் மட்டும்தான், நோ அவுட்டு. மாமா எப்படி மாமா நேரில் பார்த்தியா மாமா சாமி? கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. அதை நேரில் பார்த்தியா? பக்கத்தில் பார்த்தியா இல்லை தூரமாக பார்த்தியா மாமா? ஓகே ஓகே. இப்போ எல்லாம் மூஞ்சி பழிச்சுன்னு தெரியும். சிக்கா தினேச காணா, கொய்யா பழம் காண. ஓகே ஓகே, அண்ணாமலையான பார்த்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு திருத்தணி பிளான் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம திருவண்ணாமலையிலேருந்து அடுத்து திருத்தணி கிளம்பி திருவண்ணாமலை சாமி கும்பிட்டு வண்டி எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை முடிச்சுட்டு திருத்தணி கிளம்பிட்டோம். திருத்தணி போகிற வழியில் நைட் டைம்னால ஒரு டீ கடை தான். இன்றைக்கி வந்துட்டு பகல் டைம்னால எத்தனை டீ கடைன்னு தெரியல. அசோக் மாமா வேறு ட்ரீட் வைக்கிறேனாரு. ஸோ அதெல்லாம் இருக்குது. திருப்பதி நேராக போகிறேன். என்ன மாமா போட்டு போடுறீங்க? திருப்பதி நேராக போகிறோம். திருவண்ணாமலை திருவண்ணாமலை ரவுண்டானா கிட்ட வந்துட்டோம். நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஸ்ட்ரைட் ரூட். இருங்க, 8 மணி கிளம்பி ஒன்றும் விநாயகர் போயிட்டுருந்தீங்களா? சொன்னீங்களா லீவ் வரல வரலாம். ஓகேங்க, அவ்வளோதான். மணி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:30. போகிற வழியில் பைக்கில் எங்கேயாச்சும் வண்டி நிறுத்தி சாப்பிட்டு நம்ம பயணத்தை தொடங்க வேண்டியதான். சாப்பிட்றப்ப நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து திருவண்ணாமலைக்கு வடக்கால வந்துட்டு அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் முகாம் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்றப்ப நாங்கள் என்ன பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வணக்க மக்களை, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா சாப்பிட வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 14, வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். எங்கன்னா அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஓகேங்களா? இங்கே நடக்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஆர்டர் பண்ணிட்டோம். இவர் வந்து மசாலா தோசை, அண்ணன் பூரி, மாமா வந்துட்டு மசாலா தோசை, நான் வந்துட்டு பொங்கல். அப்புறம் அங்கே போயிட்டுருக்கு. மாமா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நமக்கான பொங்கல் வந்துடுச்சு.
எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலை உணவு வெற்றிகரமாக முடித்து விட்டது. கொஞ்சம் சவுண்டு பத்துல படம் ஓடுது, அதனால நான் பொங்கல் சாப்பிட்டேன். மாமா நீ என்ன சாப்பிட்ட? தோசை. தோசை, பொடி தோசை, மசாலா தோசை சாப்பிட்டாரு மாமா. தினேஷ் நீ என்ன சாப்பிட்ட? பொங்கல். அண்ணா நீங்க? பூரி சாப்பிட்டாரு. அண்ணன் பின்னாடி இருக்க அண்ணன் பூரி ஒண்ணு, பூரி மட்டும்தான் சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவ்வளவுதான். நாங்க போயிட்டு இருக்கோம். திருத்தணி போயிட்டு நம்ம மறுபடியும் வீடியோ ஆன் பண்றோம். ஓகேங்களா? படம் ஓடிட்டு பாய். இப்ப பாத்தீங்கன்னா தினேஷ் ஒரு சம்பவம் பண்ணிட்டான். இந்த கருப்பா இவன் தான் சம்பவம் பண்ணிட்டாங்க. சும்மா பேசிட்டு இருந்தான். பேச்சு வாக்குல வாங்கி எடுத்துட்டே தினேஷ், எப்படின்னே தெரியல. மக்களை இப்போ வந்துட்டு நம்ம வந்து சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வந்துட்டோம், திருத்தணி. மாமா அவங்களாம் லைனில் நின்ட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. இது 100 ரூபா தரிசனம். ஆமாண்டா, அங்கே பாரு 100 ரூபா தரிசனம். திருத்தணி கோயிலுக்கு வந்தாச்சு. இது நடக்கிற காரியமா? நட சாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருத்தணி போட்டோ வரிசையாக உட்காந்துருக்கோம். எல்லா தப்பையும் தெரியுது பாருங்க. அங்கே யார்? அங்கே பாருங்க, அவர் ஏதோ கொட்டாய் விடுறாரு, பேசுறாரு. நாங்கள் வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துருப்போம் மாமா. அரை மணி நேரமாக உட்காந்துருக்கோம் திருத்தணியில். எங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்துருக்கோம். சாமி பார்க்குறதுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே போகலை. நாங்கள் சாமி வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதுனால நாங்கள் இங்கிட்டு வந்துட்டோம். பாருங்க, நம்ம குரூப் எல்லாம் உட்காந்துருக்கு. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, சசியன் முருகன் அடிகளார். எங்க அண்ணன் அது ஏமாமா, அந்த பொன்னியின் செல்வன் படத்துல அவர் ஜெயராம் ஒரு கேரக்டர் பண்ணுவார்ல, அது என்ன கேரக்டர்? கொஞ்சி வச்சுக்கிட்டு அது மாதிரி. சசினை நல்லா தெரியாரு. சாப்பிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். இதுதான் எனக்கு. மாமா திருத்தணி எத்தனை டைம் மாமா வந்திருக்க? நீ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கியா மாமா? அப்படியே ஒவ்வொருத்தராக கேட்கலாம், மைக் வச்சு. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. மாமா இது புரியுங்க, இது எத்தனை டைம்? என்னது? இப்பதான் வரேன். என்னது? ஆமா ஃபர்ஸ்ட் டைம். திருத்தணி ஃபர்ஸ்ட் டைமா? திருத்தணி ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஏய் ஏய், மாப்பிள்ள வந்து 4வது டைம் வரலாம் நம்ம. ஏய் நம்ம எலி பூஜை இருக்கான் பாரு. இவ வர இதல பாத்து. இது சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு சாமியை பக்கம் லைனுக்கு போகிறோம். குரங்குட்டி இருக்குங்க, இருங்க நான் கூப்பிட்றேன். குரங்குட்டி தான் இருக்குது, குரங்குட்டிலாம் நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. செட்டு ஆளுங்களாம் வந்துச்சிடும். வந்துட்டு லைனில் நின்றுட்டுருக்கோம். லைன் இங்கே போயிட்டுருக்கு. வந்து லேட்டு. யார்? குருசாமி மணிவேல் மாமாவும் சின்ன குருசாமி. எங்கே ஒரு சின்ன பூசாரி? அவங்கள காணோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்களா? நம்ம வந்துட்டு திருத்தணி சாமியை பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம்.
கீழேன்னா சும்மா 4-5 படி தான் இருங்க பேக்காமல் அப்போ மொத்தமாக இது மொத்தமாக எத்தனை படி மாமா? 365. ஓகே ஓகே, மொத்தம் 365 படிகள். சாமி ராஜகோபுரம். இப்போ எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, நானும் மாமாவும் தனியாக போயிட்டுருக்கோம். விட்டுட்டு இருந்தால் அங்கே இருக்காங்க பாருங்கள். சாமி கும்பிட்டோம். இது வந்து 5ஆம் படை வீடாமாம்மா. இதோட ஸ்டோரி தெரியுமா மாமா? இந்த சாமி இந்த கோயிலோட ஸ்டோரி? ஓகே, திருத்தணி கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி யூடியூப் எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட்டு தெரியும் திருத்தணிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தோம். சூப்பராக சாமி பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் மலை ஏறுறப்போ சாமி வந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நம்ம போய் அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டு வந்தப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு. சாமி போய் ஃப்ரீயாக பார்த்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் தான் சாப்பிட வரவே இல்லை. சசின்னு அண்ணன் வணக்கம். அன்னதான சாப்பாடும் அருமை. என்னங்கண்ணா? வணக்கம் மக்களே. இப்போ வந்துட்டு திருத்தணியிலேருந்து நம்மளோட டேரெக்டாக வந்து சுவாமி மலை பிளான். இப்போ வந்து சுவாமி மலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சுவாமி மலைக்கு 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரம். மணி பார்த்தோம்னா மணி வந்துட்டு 3:30. 5 மணி நேரம்னா 3, 5, 8, 8:30 தான் போவோம். வந்துட்டு 8:45 வரைக்கும் தான் சாமி தரிசனம். ஸோ நம்ம என்ன பிளான் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் வந்துட்டு திருத்தணி வந்து வெளியே வந்துருக்கோம். திருத்தணி வெளியே அவுட்டர். ஊர் பேர் என்னன்னு சரியாக தெரியல. ஊர் பேர் சரியாக தெரியல. ஸோ அவுட்டர் வந்துட்டோம். இன்னும் 5 மணி நேரம் ஆகும். சரிங்களா? இப்போ இது வந்துட்டு வாழைப்படம் ஓடிட்டுருக்கு. எல்லாம் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் டயரில் தூங்கிட்டாங்க. மாமா தூங்கிட்டாரு. அண்ணன் தம்பி அண்ணெல்லாம் எல்லாம் பிஸியாக இருக்காங்க. அடுத்து திருத்தணி இடையில எங்கேயாச்சும் டிக்கெட்டில் இல்லைன்னா ஹோட்டல் நிப்பாட்டணும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் ரூட்டில் போயிட்டுருக்கோம் சாமி மலைக்கு. இன்னும் வந்து சாமி மலைக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். வண்டியில் வேறு தண்ணி தீர்ந்து போச்சு. ஒரு பக்கம் நிப்பாட்டுங்கன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்டிப்பாக போகிறதுக்கு வந்து 9:30 ஆயிரும். நைட்டு 9:30 ஆயிரும். இப்போ பார்த்தோம்னா மணி 4:30 தான். இவ்வளோ இன்னும் வந்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க, பாஸ் போட்டுக்கிறேன். வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு மனுஷனை பாடாப்படுத்துகிறாங்க. வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தஞ்சாவூரில் வந்துட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்க சுவாமி மலை வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா இப்போ 9 மணி. நட சாத்த போகிற டைம். ஸோ வந்துட்டு அப்படிங்களா? சரி, நட சாத்த போகிற டைம் நான் பின்னாடி காமிக்கிறேன். சீக்கிரம் ஓடுமாம்மா, நட சாத்த போகிறாங்க. சாத்த போகிற டைம் சீக்கிரமாக ஓடிட்டுருக்கோம். கரெக்டாக 9 மணி தான் சாத்திடுவாங்களாம்மா. போயிட்டுருக்கோம். நான் ஓடுறோம், எல்லாருமே ஒழியாறாங்க. இங்கே பாருங்க மணி கரெக்டாக 9 மணி. வணக்கம் மக்களே. இப்போ திரும்ப 4 பேர் சுவாமி மலை போனோம். பட் சாமி கூட்டிட்டு இருந்தாங்க. விஷயம் வெளியே தெரியாது. சாமி மலை போனோம். சாமி கும்பிட்டு வந்துட்டோம். சூப்பர் சிறப்பாக சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து நம்ம சுவாமி மலை, அதாவது கும்பகோணத்துலேருந்து நம்ம வந்துட்டு இப்போ எங்கே போக போகிறோம்னா திருச்செந்தூர் போக போகிறோம். இங்கேருந்து 400 கிலோமீட்டர். மேக்ஸிமம் எத்தனை மணி நேரம் பக்கம் வரும்? 7 மணி நேரம். 7 மணி நேரம் பக்கம் வரும். எப்படி இருந்தாலும் 7 மணி நேரம் அதிகபட்சம். நாங்கள் வந்து 8 மணி நேரம் ஆக்கிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில வந்துட்டு டீ சாப்பிட்றது, பண்ணு சாப்பிட்றது. மாமா ஒரு மணி நேரம் கடத்திட்டாருன்னா நான் ஒரு மணி நேரம் கடத்திட்டேன்னா மொத்தம் 8 மணி நேரம் ஆயிரும். சரி, இப்போ வந்துட்டு நான் அடுத்து வந்துட்டு இடையில எங்கேயாச்சும் டிக்கெட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வணக்கம் மக்களை. இப்போ நம்ம எங்கே இருப்போம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூரில் வந்துட்டு இப்போ தான் ரீச் ஆகிட்டு
இப்போ தான் வந்துட்டு இதுக்கு போயிட்டுருக்கோம், கடலுக்கு குளிக்க போயிட்டுருக்கோம். ஒரு குரூப் முன்னாடி போயிடுச்சு, நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம். இருங்க அதை காமிக்கிறேன். இங்கே வந்து அசோக் மாமா போகிறாரு, அண்ணன் போகிறாரு, 2 பேரும். எனக்கு தெரிஞ்ச வழி தெரிஞ்ச மாதிரியே போகிறாங்க. தெற்கு வடக்கு வேறு தெரியல. கிழக்கமாக போக சொன்னால் மாமா மேற்குமாக போகிறாரு, எங்கிட்டு போகிறாருன்னு தெரில. மாமா தெரிலையே. இதோ கிழக்கையா? அந்த அங்கே போகிறாங்க. எல்லாம் அசோக் மாமா பண்ணுறதுனால எல்லோரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நவரும் மாட்டிக்கிறாரு, பல்லு விளக்க மாட்டிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லுவோம்மா, ஏதாச்சும் பேசுவோம்மா. மாமா வந்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுனால நான் வைக்கிறேன். காலை திச்சு விட்டா உள்ள பாத்ரூம்ல உட்காந்து காலை கீழே லைட்டா ஓட்டா மூணு 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 முன்னாடி தண்ணி நேரம் உள்ளே வச்சுது. எங்க வர பாத்ரூம் ராஜா தண்ணி போட்டு ஏன் பண்ணி நான் தான் நீதானே ஊத்துல. வணக்கம் மக்களே, திருச்செந்தூரில் இவ்வளோ கூட்டம். நான் வந்ததுலேயே திருச்செந்தூரில் இன்றைக்கி தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ரொம்ப கூட்டம். என்னங்கம்மா, கடலுக்கு வந்தாச்சு. வணக்கங்க. இப்போ குளிச்சாச்சு, குளிச்சுட்டு இப்போ கடலில் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். மாமா குளிச்சா? மாமா எப்படி குளிச்சா? எப்படி நல்லா இருந்துச்சா? அப்படியா மாமா? நீ தானே மாமா? என்ன மாமா? துபாயா? திருச்செந்தூர் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து அப்படியே இன்னும் சுவாமியில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசு புதுசாக இடம்லாம் புதுசு புதுசாக இருக்குது. புது புது பாலம்லாம் வந்துட்டுருக்கு. அசோக் மாமா ஏதோ சொல்கிறாரு. எப்படி சொல்ல, இவர் வந்து சின்ன குருசாமி, இவர் சின்ன குருசாமிக்கு அசிஸ்டண்ட்டு. பெரிய குருசாமி வராரு. பெரிய குருசாமி வர போகலான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. நாளைக்கு போய் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல. வந்து நம்ம திருச்செந்தூரை முடிச்சாச்சு. திருச்செந்தூர்லேருந்து நெக்ஸ்ட்டு திருப்பரங்குன்றம். அண்ணா இங்கே இருக்கிறாங்க. தினேஷ் திருநெல்வேலி போகிற அல்வா வாங்க. தினேஷும் செய்ய சொல்ல மாட்டேங்கிறீங்க. தினேஷ் குளிச்சுட்டு இருக்க? தினேஷ் சாமி கும்பிட்டியா? இவங்களோட வந்தா ஒரு அக்கப்பரா கிடக்குப்பா. ஏன் தினேஷ் ஒரு பிளான் கூட எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அதுவும் பார்த்தாலும் லேட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் உட்காந்து நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வண்டி எடுக்க மாட்டாங்க. அதாவது பொறுப்பு வந்துட்டு ஜீவா மாமாட்டையும் மனைவி மாமாட்டையும் கொடுத்தா இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. நம்ம பிளான் போட்டிருந்தாலும் நம்ம பண்ணதை வந்துட்டு அவங்க தப்புங்கிறாங்க. சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று இருக்கு. நேரம் நான் ஆஃபீஸில் இருக்க வேண்டியது. மாமா நீங்கள் நேரம் மாமா சைட்டில் இருப்பார். சைட்னா வந்துட்டு இன்ஜினியரிங் சைட். காலேஜுக்கு முன்னாடி. ஆமாம்மா. மாமா இப்போ கரண்ட்டாக எத்தனை சைட் போகுது மாமா? உன்னோட கம்பெனி பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி சரிங்க. போகிற வழியில் நான் உங்களுக்கு டீ கடையில் காமிக்கிறேன். தாமிரபரணி ரிவர். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா ரிவருமே, ஆக்சுவலாக எல்லா ஆறும் வந்துட்டு தெற்க இருந்தால் சாரி அதாவது வடக்கு இருந்து தான் தெற்க போகும். ஆனால் இந்த ஆறு மட்டும் தெற்க இருந்து வடக்கமாக போகும். தாமிரபரணி. இப்போ வந்துட்டு நாங்கள் மதுரைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மதுரை திருப்பரங்குன்றம். பழமுதிர்ச்சோலை பார்க்க முடியாது. ஸோ திருப்பரங்குன்றத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். திருப்பரங்குன்றத்தில் பார்த்துட்டு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பழமுதிர்ச்சோலை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இடையில இப்போ தான் சாப்பிட்டோம் டீக்கரையில். நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஆமாம், எல்லாம் புஷ்பா படம் தான் வேணும்னு புஷ்பா படம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கோம். இது வந்துட்டு
மேற்கு அங்கிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு இது எந்த திசையில் இருக்குங்க? திசையில் இருக்குங்கண்ணா. நாங்கள் வந்துட்டு கோயிலை நோக்கி போகிறோம். ஆனால் எந்த திசைன்லாம் தெரில. திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். நம்ம பழனிமலை என்ன மலை திருச்செந்தூர்லேருந்து வந்துட்டோம். ஓகேங்களா. நம்ம கேங்ஸ்லாம் முன்னாடி போகிறாங்க, நான் காமிக்கிறேன். இன்ன வரைக்கும் எல்லாம் புஷ்பா 2 படம் பார்த்துட்டு கிஸ்கி கிஸ்கா பாட்டு கேட்டுட்ருக்காங்க எல்லாம். முக்கியமாக இந்த இவர் நடுவில் போகிறாருல இவர் அசோக் மாமா. மாமா சொல்லு மாமா, பாட்டு எப்படி இருந்துச்சு? என்ன பண்றா? முருகன் பாட்டு சூப்பரா இருந்துச்சு. கிசு கிசா கிசு 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 இல்லை மாமா, கிஸ் கிசுக்கு. கோயில்கிட்ட வந்துட்டோம். இது வந்துட்டு சனிக்கிழமைனால வந்துட்டு இன்ஜினியர் ஓனரும் பிஸியாக இருக்கார். இவர் கோழிக்கடை பிஸ்னஸ்ஸு, அண்ணன் வந்துட்டு சேவை கடை பிஸ்னஸ்ஸு, மாமா தான் எக்ஸ்போர்ட்டு. ஏமாம்மா ஓனர் குரூப்ல இருக்க பாரு. ஆமாம், இவர் வந்துட்டு பெரிய கேம்லர். கேம்லர். சாமி கும்பிட்டு வெளியே வரப்போ அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். அது வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, இப்போ வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி வந்துட்டு போனோன்னே டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வெயிட் பண்ணலாம் இல்லை, நிறையா நடந்து இது முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் தங்கத்தேர் ஓடுற வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சாப்பிட வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. நைட்டு டிஃபனுக்கு வந்தாச்சு சாப்பிட. மாமா அங்கிட்டு போனால் அன்னப்பூர்ணா இருக்குது, ஆனால் இங்கே தான் சாப்பிடுவேன்ட்டாரு. நீ தான் மாமா. அங்கிட்ட நம்ம அன்றைக்கி அப்போ சாப்பிட்ட அன்னப்பூர்ணா இருக்குது. சங்கீதா சைவம் கூட இருக்குது. இங்கே வந்துட்டாங்க. சங்கீதா சைவம் போல சாப்பிட்டு கூப்பிட்றேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தா மதுரை அழகர் கோயிலில் இருக்கோம். கல்லழகர்னா அங்கே இருக்கோம். பஸ் அங்கே நிற்கிது. இங்கே தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே எங்கேயாச்சும் ரூம்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 பேராக போகிறோம். நானும் சசினனும் ஒரு குரூப்பு, அப்புறம் அங்கிட்டு 2 மணி மாமாவும் ஜெயபால் மாமாவும் ஒரு பக்கம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் இது காரில் தான் இருக்காங்க. நாங்கள் போயிட்டு ரூம்லாம் பார்க்க போகலாம், சுற்றி பார்த்துட்ருக்கோம். அவங்க தான் ரூம் பார்க்க போயிருக்காங்க. இப்போ வந்துட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். டைம் பாஸ் பண்ணுறோம். யாரும் தூங்க மாட்டாங்க. ஜீவா மாமா தூங்க விட மாட்டார், கொரட்டை விட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்ருவாரு. அதனால் வந்துட்டு யாரும் தூங்க மாட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே தூங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் ரூம் பார்க்க போயிருக்காங்க. அது ரூம் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ணன் இங்கே ஒருத்தர் தனியாக வந்துட்டுருக்காரு. அண்ணன் இங்கே தனியாக வந்துட்டுருக்காரு. இங்கே தான் இருக்குங்களா அந்த கோபுரமா? அதான் கோபுரம். ஊட்டியா இருக்கு. ஊட்டியா இருக்கு. எல்லாம் இங்கே படுத்துருக்காங்க நிறைய பேர். பஸ்ஸில் வந்து போனால் உள்ள படுத்துருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளேயே படுத்துருக்காங்க. கோயில் இல்லைங்களா? தேருக்கு முன்னாடியே படுத்துருக்காங்க. இடம் பெரிய இடமா இருக்குது. ஓகே. ஆமாங்கண்ணா, நம்ம கூட இந்த அங்கே இது மண்டபத்தில் கூட படுத்துக்கலாங்கண்ணா. அழகர் கோயில் இது வரைக்கும் பஸ் வரும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு வந்தேன். வந்திருக்கீங்களா முன்னாடியே? ஏற்கனவே 2 முறை வந்துருக்கேன். இப்போ இந்த அழகர் தான் போயிட்டு இதில் இறங்குறதுங்களா? இங்கேருந்து அங்கே கொண்டு போவாங்களா? எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இந்த சைடு உள்ள இருக்கு இல்லையா? இது பூரா பார்க்கிங். இது இங்கே வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, தொடக்கப்பள்ளி தெரியுதுங்களா? சந்திராசர் துவக்கப்பள்ளி இருக்குது. இது நம்ம ஒரு ஹில்ஸில் தான் இருக்குது. ஏதோ அருவி சவுண்டு வேறு கேட்குது. சபரிமலையில் இருக்க மாதிரி இருக்குது. மேலே ஹீல்ஸ் தெரியுதுங்களா? பிரைட்னஸ் வச்சா தெரியும். தெரியல. அழகர் கல்லழகர்.
நல்லா படுத்துருக்காங்க. இங்கே தெரியல. இந்தா அங்கே உள்ளே படுத்துருக்காங்க வரல. அங்கேங்களா? ஓகே. நல்லா இருக்கு. பெட்ஷீட் இருந்தால் போதும். பெட்ஷீட் இருந்தால் போதும். அதான் வேஸ்ட் இருக்குல்ல. நான் சேஃப்டிக்கு ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்திருக்கேன். நல்லா நைட் அதாவது படுத்துக்கிறது. இங்கே ஒரு ஆட்டோ வருது. வீட்டில் பாப்பா எடுத்துகிட்டு போய் அழகர் கோயில் வந்துட்டோம். இங்கே போர்டில் ஏதோ போட்டிருக்கு. அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. நானும் சசினனும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு வேந்தர்கள் வராங்க. யாருன்னு பார்க்கலாம். பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. நான் கூட என் பட்ஜெட்டை அசோகமாக எடுத்து போத்திப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இங்கிட்டு வந்துட்டாரு. பெட்ஷீட் எப்படியே விட்டுட்டாரு. ஏமாம்மா இங்கே வந்துட்டா? ஏமாம்மா பிசுறு ஓட்டுதா? நான் தான் சொன்னேன் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு கரெக்டாக வந்தால் கரெக்டாக இருக்குண்ணா. இல்லை அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் யார் சொன்னீங்க? எங்கிட்டு சுற்றுவேன் அண்ணா அங்கிட்ட அண்ணா கூட ஒரு கோயில் சொன்னார்ல. நான் படுக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே 2 ஜீவராசிகள் படுத்துருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்கா, அதே கருப்பு ரூபத்தில் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க எப்படி படுத்துருக்குன்னு. இதுங்க வீடியோ போட்டு காமிக்கிறேன். டேய் வந்துருமே உள்ள வாடா, அங்கே போகலாம்டா. எங்க அங்கே என்ட்ரன்ஸுக்கு என்ட்ரன்ஸ் அடிச்சு துரத்துட்டாங்க. வாடா. அவன் அடிச்சு துரத்துட்டாங்க. அப்படியே யாரு? அவன் அங்கே படுத்துருந்ததுக்கு தான். வாடா, எல்லாம் இப்போ அங்கே தான் படுத்துருக்காங்க. வா. 4 மணி வரைக்கும் வேறு ஆப்ஷன் இல்லைம்மா. தினேஷ்டியா? தினேஷ் எப்படி படுத்துருக்கான் பாரு. மணி பார்த்தீங்கன்னா 11:30. படுக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. இடம் இருக்குது, ஆனால் கொசு கடிக்கிறதுனால யாருமே படுக்க முடியல. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் வராரு பாருங்க. இங்கே ஒருத்தர் வராருங்களா, அங்கே ஒருத்தர் வராரு பாருங்க. கொசு கடி தாங்க முடியாமல் அப்படியே வரிசையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா கொசு கடிக்க ஏத்திவா நீ தான் கோட்டத்தை கொண்டு இப்போ பையன் கொண்டு இருந்தேன். இப்போ டீ குடிக்க போகிறோம். மாமா இந்த என்ட்ரன்ஸில் இருக்காமா, பாவம் 3 பேர் வந்து சொல்லிட்டு போனாங்க. வந்து அப்புறம் அவங்க வந்து மீண்டும் வந்து போய் பார்த்துட்டு போனாங்க. மீனாட்சி பேக்கரி அதை சொன்னாங்க. அங்கே வரும் மம்முட்டி தொட்டதெல்லாம் தூர் பறக்குது. மம்முட்டி மாமா பேண்ட்டு கேட்டு போட்டிருக்காரான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டவுசர் போட்டிருக்காரா? நம்ம முன்னாடி டீ குடிக்க போகிறோம். பார்த்துங்கம்மா. இல்லை கல் குத்துதுப்பா. இங்கே கல் குத்துது, இங்கே நடக்க முடியல. இது என்னதான் பண்றது? கொசு கடிக்குது. நடந்தா என்னதான் பண்றது? மாப்பிள்ளை பண்ணுற வேலை வேண்டாம். அங்கேயே எங்காச்சும் கோயிலில் போயிட்டு வந்துருக்கலாம். உன் பேச்ச கேட்டு நீங்கள் அப்படிதான் இருக்கு மாமா. அதெல்லாம் அப்படிதான் மாமா. உனக்கு வந்து புண்ணியம் கிடச்சிருக்கு. அழகர் கோயில் இன்னைக்கு தூங்கணும்னு உனக்கு புண்ணியம் கிடச்சிருக்கு. கொசு கடி வாங்கணும்னு புண்ணியம் கிடச்சிருக்கு. இதுக்கிட்டே திருச்சி பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்து வச்சுக்க கரெக்டாக இருக்கு. ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும். நிறைய போய் இப்போ அது பார்த்து அலுவலகம் இருந்துருக்கலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோயிலும் பார்க்க முடியாது. அது சுற்று அதிகம் முடியாது. ஆமாம், எந்த கோயிலும் பார்க்க முடியாது. எத்தனை 60 கிலோமீட்டர் என்னமோ வரும் நினைக்கிறேன். 90. அதாவது திருநெல்வேலியிலேருந்து 30 கிலோமீட்டர் வேணுமா? 30 கிலோமீட்டரா? அப்போ திரும்பி நான் காலை முதல்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பழனி போல லேட் ஆகிடும். பள்ளி போக முடியாது. வழக்கம் போல் லேட் ஆகிடுச்சு எனக்கு வந்து. இங்கே ஆச்சுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒருத்தர் வராரு. அன்னை வேகமாக வராரு. பார்த்தீங்கன்னா மணி 12 ஆச்சு. இப்போ வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அந்த அங்கே ஒருத்தர் போகிறாரு. மாமா போகிறாரு. இன்னொரு இடத்துக்கு பிளான் பண்ணி போனால் வேற ஆக்கிரமிச்சிட்டாங்க. சரி செட்டாக சொல்லிட்டு ஏடிஎம் போனால் ஏடிஎம்ல கடலைப்பருப்பு போட்டு போயிட்டு இருக்கு. ஒரிஜினலா எருமாச்சு
ஹோட்டல் அன்னபூர்ணா குளிக்கும் இடம். ஸ்பெஷலாக ஓட்டுருந்தேன் கொசு ஃபங்க்ஷன் வரப்பா இல்லை இந்த கீழே குளிக்கும் இடம்னு போட்டிருக்காங்கன்னா எங்கேன்னு தெரியல. அது இது வாட்ச்மேன் நம்பர் போகணும். ஆமாம் சும்மா இருமாம்மா. இல்லைன்னு சொல்லிட்டு போகல. இல்லை இவருக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும். ஆனதாச்சு இன்னும் 2 மணி நேரம் முடிச்சிருந்தோம்னா வேற முடிஞ்சுன்னு. மாமா சால்வை உள்ள குட்டி கட்டிக்குது ஆட்டுக்குட்டி கடை கட்டுவாங்க. அங்கே ஒரு மண்டபம் இருக்குங்க மாமா. அங்கேயே ஆனால் குட்டி கட்டியிருக்காங்க. இல்லைன்னா அங்கே போய் படுத்துருப்போம். அங்கே ஃபஸ்ட்டாக நின்றுச்சுல வண்டி. ஆமாம் மாமா கூட வந்துட்டு இங்கே வேணாம் உள்ள கோயிலுக்குள்ளே போகணுங்க. அந்த இடத்துல வந்துட்டு படுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு அங்கே கெடா ஃபுல்லாக நிற்கிது. அதுக்காக அன்னபூர்ணா ஹோட்டல். நமக்கு அன்னபூர்ணாவுக்கு ஏதோ லிங்க் இருக்க மாட்டிருக்கு. அடிக்கடி வருது. அதான் மாமா அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தார்ல அங்கே அன்னபூர்ணா இருக்குது அங்கே போய் சாப்பிட்லான்னு. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏதோ ஃபங்க்ஷன் ஆட்ருக்கு. இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் காலையில். காலையில் சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெஜ்ஜு ஒன்லி. இங்கே பழமுதிர்ச்சோலையில் அன்னதானம் போட்டாங்கன்னா இங்கே அன்னதானத்தை முடிச்சோம்னா காலையில் சாப்பாடு மிச்சம். மாலை கட்டில. ஆமாம் மாலை கட்டிடுதா. மதியானம் சாப்பிட்டதே பிரச்சனை மாமா. போச்சு மற்றவர்கள் சிக்கன் தான் மாமா எல்லாமே. நான் எனக்கு வெளியில் நியூஸ் கிடச்சிச்சு. சரி உள்ள போனவங்களை வந்து மனசை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதுவும் சொல்ல. நான் வந்து உட்காந்து 2 பேர் பேசியிருந்தாங்க. கோயிலில் சாப்பிட்டுக்கலான்னு கேட்டாங்க. சாப்பிட்டோமே அப்படின்னு. நல்லா இருந்துச்சாண்ணா நல்லா இருந்துச்சாங்க. இங்கே 140. நாங்கள் கொசு கடிக்கு வந்துட்டு ஒரு பிளான் போட்டுட்டோம். கொசு பற்றி இதெல்லாம் வந்து தங்க இடம் தான் இப்போ கட்டுறது. தங்கம் இடம் அதே நம்மளை உள்ள பண்ணிக்கலாம். அவங்க அது வேறு இது வேறு. கொசு பற்றி ரெடி பண்ணிட்டோம். மாமா சங்க 2 உடச்சிட்டாரு. தினேஷ் பாருங்க எப்படி படுத்திருக்கேன். இல்லைன்னா தான் அங்கே போயிடலாம். தேர் முட்டிக்கிட்ட போயிடலாமா? வண்டிக்குள்ளே வச்சுல காருக்குள்ள மூச்சு விட முடியாதுமா. ஆனா அங்க தேர் முட்டிக்கிட்ட போகலாமா? வலி தேர் முட்டிக்கிட்ட போயிடலாம். காதுக்கு ஒன்று கை கொண்டு அச்சா நம்ம குளிச்சு கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6. மாமா 120 ரூபா ஆகுமா? 100 ரூபா தான் கொடுத்தேன். நீங்க தானே 170 தானே கேட்டீங்க. குளிச்சு இப்போ பழமுதிர்ச்சோலைக்கு கிளம்பியாச்சு. நம்ம இங்கே அழகர்மலை கோயிலேருந்து அதாவது சல்லுன்னு உழுக்குன்னு ஓடுது. அதான் ஓடிச்சு. நைட் ஒன்று பார்த்துறேன். கோட்டு தான் ஓடிச்சு. நீங்கள் டீ சாப்பிட சொல்லி வந்தால் ஒன்று ஓடிச்சு. பின்னாடி போக முடியாதுன்னு சொல்லிட்டு மாலை வேறு போட்டுருக்கேன் சொல்லிட்டு நான் யாரும் வந்துட்டேன். நானும் பார்த்தேன். இப்போ வந்துட்டு நம்ம பழமுதிர்ச்சோலைக்கு மேலே இருக்க ராக்காயம்மன் கோயிலில் இருக்கோம். குளிச்சுட்டு வந்தனால அம்மனே நிறைய பேர் போவோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம். எங்கள் பேக் அப்புறம் போட்டு காமிக்க பண்ணுறது. எங்களுக்கு நல்ல வேலை இருக்குது. நாங்களே லேட்டாக தான் போகிறோம். குளிருது. இங்கே மூலிகை தண்ணி இருக்குது. இங்கே தொட்டி வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குளிச்சிடலாம். ஆமாம் இப்போ ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்த மாதிரி இருக்கு. ரெக்கார்டில் எல்லாமே சேவ் ஆகும்ப்பான். பார்த்தாச்சு இறங்கிட்டு இருக்கோம் மேலே படியிலேருந்து. ஹாய் குடிக்கலாம் இல்லை தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டோம். எங்கள் பேக்காம இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் அது பேர் பழமுதிர்ச்சோலை வந்துட்டோம். முன்னாடி குரூப்ஸ் போயிடுச்சு. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் லேட்டு. பழமுதிர்ச்சோலையில் போயிட்டு அருள்மிகு முருகன் திருக்கோயில்
காமிக்கிறேன். அருள்மிகு முருகன் திருக்கோயில். பழமுதிர்ச்சோலை 6 படை வீட்டில் கடைசி வீடு. பழமுதிர்ச்சோலை முடிச்சுட்டு நம்ம அடுத்து கீழே அழகு மலையை வந்துட்டோம். இப்போ வந்துட்டு அழகர மலை 18ஆம் படி சாமி போய் கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நைட்டு இங்கே தான் தினேஷ் படுத்து கிடந்தேன். தினேஷா இந்த இடத்துல தினேஷ் படுத்திருந்தேன். இந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டி படுத்துருந்துச்சு. அதான் இங்கே தான் படுத்துருந்தேன். இங்கேயே ஒரு நாய் படுத்துருந்துச்சு. தினேஷா நாயான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. கள்ளழகர் விடுதி. அழகர் மலை நேற்று நைட்டு பார்த்துருப்போம். இப்போ பகலில் பார்க்குறோம். இது பக்கத்தில் 18ஆம் படி கருப்பு இருக்குது. இது பக்கத்தில் தான் எனக்கு 18ஆம் படி கருப்பு. சரி ஓகே, நான் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அழகர் கோயில் வந்துட்டோம். நேற்று போயிட்டுருக்காங்க. நாங்கள் 4 பேர் போயிட்டுருக்கோம். அழகர் கோயில் என்ட்ரன்ஸ் தான். 18ஆம் படி கருப்பு எதுன்னு தெரியலையே. கேட்டு போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதான் 18ஆம் படி கருப்பு சுவாமி இங்கே போட்டுருக்கு. 18ஆம் படி கருப்பு சுவாமி துணை வந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதை சாப்பிட போகிறோம். யாருக்கும் தரக்கூடாது, நம்ம மட்டும் சாப்பிடணும். கையை தினேஷ் சக்கரை பொங்கல் அந்த முன்னாடி போனவங்க பார்க்குறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. நம்ம கள்ளழகர் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் 18ஆம் படி சாமி இருக்குது. 18ஆம் படி கருப்பு. இந்த கள்ளழகர் நமோ நாராயணா. நான் இங்கே ஃபுல்லாக ஆமாம் இந்த அங்கே போகிறாங்க. நம்ப முடியாது. கோயிலை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போய் அன்னதானம் சாப்பிட்டு கோயிலை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கள் முன்னாடி கைஸ் போயிருக்காங்க, காமிக்கிறேன். முன்னாடி அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து 18ஆம் படி கருப்பு. நம்ம முன்னாடி போன பசங்களை காணோம். நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இதுதான் 18ஆம் படி கருப்பு கோயில், கருப்பசாமி கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ காட்டுக்குள்ளே கூட்டி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. சந்தனக்காடு வீரப்பனா மாமா கண்ட பக்கமும் அடிக்காது மாமா. சாப்பிட்டதான் சரியில்லை. எல்லாத்துக்குமே அப்படிதான் மந்தமா ஒரு மாதிரி இருக்குல்ல. நான் ரிவ்யூ வேற பலமா போட்டிருந்தேன். அருமை மதுரைக்கார பாசத்துக்கு என்னோட தினேஷ் போட்டு வச்சிருந்தேன். ஏதோ கவிதை மாதிரி இல்லை. சொல்லுமாமா. வனவிலங்கு நல்லா இருக்கு. நல்லா பஸ் ஆடி ஆடி போகுது. மாமா குதிரையில போற மாதிரி வராது. கொடுத்து மாமா இங்க இருக்காரா? மாமா சும்மா ராஜா மாதிரி வராரு. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. கொஞ்ச தூரங்கிறது ராஜமணிக்கு வந்து வீட்டுக்கான உங்களுக்கு குழந்தையாவா? எங்கள் ஊர் செல்லக்குளம். ஆமாம், பாட்டுக்காரன் நல்லா வேலை செய்யணும். ரோட மாதிரி 6 பாட்டு ஓட்டு வேலை காலையில் வச்சுருக்கோம்.
இது வீடாமா? இது என்ன வீடா கவர்மெண்ட் ஆஃபீஸா? பயங்கரமாக கட்டியிருக்காங்க. சிவந்தா யோகா வெங்கடேஷாவா? படிச்சுனே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் புளிஞ்சடிச்சு தான் கிடக்குது. தலைகளாக நிற்கிறாப்புல. பூராமே சிவந்தா யோகா மீனாட்சி ஆலயம். பாலமேடு. இப்போ பாலமேட்டுக்கு அப்புறம் படம் போட்டுட்ருக்காங்க. படம் போட்டால் காப்பிரைட்ஸ் வரும். சந்தான படமாம்மா இது? பிரைம், அமேசான் பிரைம். அப்படி சொன்னால் தெரியாது. அமேசான் பிரைம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவார். அமேசான் வேறு பிரைம் வேறேன்னு. வெறும் மாங்காய் தொப்பா இருக்கு. வெறும் மாங்காய் தொப்பா இருக்கு. சீசன் அவ்வளோதான். இன்னும் 2 மாதம் இங்கே எப்படியாச்சும் அடிச்சு போட்டு தங்கிட்டோம்னா வச்சுக்கு மே மாதம் உள்ளே வந்துடும். வரும் மாங்காய் தொப்பு ஃபுல்லாக மாந்தோப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருவியில் குளிக்கலான்னு வந்தோம். அருவிக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்போ போய் சரி வந்தது கை கால் முடிஞ்சாச்சு கழுவிட்டு வரலான்னு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? நம்ம ஊர் கத்தாலப்பட்டியிலே இது மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கு. மாமா எங்க? என்னம்மா வீடியோ எடுத்து? எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் தூங்கி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் பழனி வந்துட்டோம். பழனியில் வந்துட்டு செல்லு நாட்டோட அதனால் வந்துட்டு நான் இங்கே வச்சுட்டு போக போகிறேன். நான் பேக் கேமரா போடுறேன். முடிச்சாச்சு. பழனிலேருந்து கிளம்பியாச்சு. தினேஷ் மொட்டை அடிச்சிட்டியா? வெக்கப்படுறியா? படம் பிளான் வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். வீட்டு பக்கத்தில், அதாவது இப்போ இருந்து பழனி கிளம்பிட்டு வைக்கிறது 3 மணி நேரம். அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்துட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயினே வந்துடுச்சு. பின்னாடி வேறு டாடா ஏசியில் பாட்டு போட்டுட்ருக்காங்க. அது வேறு காப்பி ரைட்ஸ் வந்துச்சு. அதனால அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நானும் ஓன் வாய்ஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். வந்தாச்சு. அவ்வளோதான். பக்கத்தில் வந்தாச்சு. மாமனால வாழைப்பழம் போச்சு. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு கூட இடையில கூட சாப்பிடலாம். நம்ம தண்ணி இல்லைன்ட்டு நீ டக்குன்னு சாப்பிடுங்க. கொடுங்க வாழைப்பழம். ஆளுக்கு 2 சாப்பிட்றதா?